ஹாய் காய்ஸ் வெல்கம். இங்கே மீனிங் பார்த்தீங்கன்னா வந்து பராசக்தி படத்தோட பற்றி தான் முன்னாடி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் சரி வாங்கினா இந்த படம் பார்த்தீங்கன்னா நிறைய பல பிரச்சனைகளோட ஓடிட்டு இருக்கு. என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்து சென்சார்ஷிப்பில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு சில ஹிந்தி சீன்ஸ்லாம் நீக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆனால் வந்து இந்த படத்தில் வந்து டேரக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து இது கண்டென்ட்டே இதெல்லாம் இந்த சீனை நீக்க முடியாதுட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து அது கஷ்டப்பட்டு அதை அவங்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க. ஸோ சரின்ட்டாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஹிந்தி சீன்ஸே வந்து ஹிந்திக்கு எதிராக இருக்கிற சீன்ஸே வைக்கலாம் அப்படின்ட்டாங்க. அடுத்து இன்னொன்று என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ராஜேஸ்வரன் அப்படின்னு ஏதோ லூஸான கேரக்டராக ஒரு டேரக்டரு அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பராசக்தி படத்து மேலே கேஸ் போட்டார். என்னென்னு பார்த்தீங்கன்னா இது என்னுடைய கதை, இது பார்த்தீங்கன்னா வந்து காப்பி அடிச்சிட்டாங்க அப்படின்னு கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது, இந்த படத்தை பேன் பண்ணணும் அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் அவர் சொன்னது இன்னும் வந்து நியூஸ்லலாம் போட்டுட்ருக்காங்க, நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அது அவர் சொன்னார் என்னென்னா வந்து இந்த மாதிரி இந்த ஏன் கதை அதுன்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அவர் சொல்கிறது கண்டிப்பாக பொய்யா தான் இருக்கும். பிகாஸ் எப்படி அவர் கதையை வந்து திருட முடியும்? ஸோ அடுத்து வேறு என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து இப்போ தான் வந்து வள்ளுவர் கோட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஈவெண்ட் போயிட்டுருக்கு. என்னென்னா வந்து பராசக்தி படத்தில் வந்து அந்த பழைய காலத்து இடத்தெல்லாம் எடுத்திருப்பாங்க, அந்த இடத்தெல்லாம் காமிக்கிற மாதிரி ஒரு ஈவெண்ட்லாம் நடத்தியிருப்பாங்க. அடுத்து இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீபோன் ஆயிடுச்சு. அதாச்சும் பார்த்தீங்கன்னா வந்து 10ஆம் தேதி இப்போ 14ஆம் தேதி அந்த படம் ரிலீஸ் பண்ணலான்ட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க, 10ஆம் தேதி மாற்றிட்டாங்க. ஸோ ப்ரீபோன் பண்ணிட்டாங்க. ஸோ ஜனநாயகனோட கிளாஸ் ஆக போகுங்கிறாங்க. நிறைய விஜய் ஃபேன்ஸ்லாம் திட்டிகிட்டு இருக்காங்க. இல்லைனா வந்து இந்த படம் வந்து ஓடாது அப்படின்னு தான் திட்டிகிட்டு இருக்காங்க. வந்து இந்த படம் வேஸ்ட்லாம் திட்டிகிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அப்பெல்லாம் திட்டாதீங்க. ஸோ இந்த படம் வந்து நான் ஓடியும் கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. ஸோ தயவு செஞ்சு யார் இந்த மாதிரி படம் திட்டாதீங்க. அந்த படம் வேஸ்ட்டு, ஜனநாயகம் தான் பெஸ்ட்டுன்னு. ஸோ யாரும் திட்டாதீங்க, 2 படத்தையும் கொண்டாடுங்க. ஆனால் திட்டாதீங்க. நீங்கள் வந்து ஒரு படத்தை பற்றி புகழுங்க, என்னாலும் செஞ்சுக்கோங்க. ஆனால் தயவு செஞ்சு வேறு ஒரு படத்தை பற்றி திட்டாதீங்க. ஸோ நானும் அப்படி ஜனநாயகம் படத்தை பற்றி திட்டவே மாட்டேன். ஸோ இந்த படம் சரியாலாம் ஓடாதுங்கிறாங்க. கண்டிப்பாக நடக்க சான்ஸே இல்லை. கண்டிப்பாக அது பராசக்தி 100 கோடி மேலே கலெக்ஷன் கொடுத்துரும். ஜனநாயகம் பார்த்தீங்கன்னா வந்து 600 கோடி மேலே கலெக்ஷன் கொடுத்துரும். ஸோ இதான் நடக்கும் கண்டிப்பாக. ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த படம் ஓடாதுன்னு தான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஓடும். எஸ்கே ஃபேன்ஸ்லாம் பார்க்க வருவாங்க. ஸோ இது வந்து கிளாஸ்னால் என்னது? ஃபஸ்ட்டு 2 படத்துக்கு எப்படி கிளாஸ் ஆகும் நீங்களே சொல்லுங்களேன். ஏன்னா சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் சிவகார்த்திகேயன் படத்தை பார்க்க போகிறாங்க. அடுத்து விஜய் ஃபேன்ஸ் விஜய் படத்தை பார்க்க போகிறாங்க. இப்போ இதில் என்ன கிளாஸ் ஆகும் நீங்களே சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறமா வந்து நிறைய பேர் திட்டுறானுங்க விஜய் ஃபேன்ஸ்லாம். இது நீங்கள் தயவு செஞ்சு யார் திட்டாதீங்க. ஜனநாயகம் படத்தை பற்றி எந்த எஸ்கே ஃபேனும் திட்டது கிடையாது. பட் ஆனால் நீங்கள் மட்டும் ஏன் திட்டுறீங்க? தயவு செஞ்சு யார் விஜய் ஃபேன் பார்க்குறீங்களா, தயவு செஞ்சு யார் திட்டாதீங்க. ஸோ நம்ம இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஸோ அடுத்து டிஸ்ட்ரிக்லாம் பை கைஸ்.